ரெசிபி மக்மால் பூரி. ஒரு பவுல்ல 250 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 பிஞ்ச் ஃபுட் கலர் அண்ட் சூடான ஆயில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியோட நல்லா பூரி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஈர துணியால கவர் பண்ணி ஒரு 3 மணி நேரம் தனியா வச்சிருங்க. பாருங்க, மாவு நல்லா ஃப்ளஃபியா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸா உருட்டி பூரி மாதிரி இட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே இதை இதுல பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஜீரா ரெடி பண்றதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் வாட்டர் ஊத்தி அதோட சுகரும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். இந்த ஒரு கம்பி பதம் வந்த உடனே இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பூரிய இதுல டிப் பண்ணி எடுக்கணும். இப்படி 2 சைடும் நல்லா ஜீரா கோட்டார மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல ஸ்டஃபிங்க்கு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை, ஜாகரி, எள்ளு, தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா நரநரன்னு அரைச்சுக்கணும். இதை நம்ம சுட்டு பூரிக்கு நடுவுல அழகா போட்டு இப்படி கவர் பண்ணி அது மேல ஆல்மண்ட்ஸ் தூவினீங்கன்னா சுவையான மக்மால் பூரி ரெடி.